ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெம்மியான வெஜ் கீமா தொக்கு தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் சோயா சங்க்ஸ் கறி. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஆனியன், டொமேட்டோஸ், க்ரீன் சில்லிஸு, அதுக்கப்புறம் மீல் மேக்கர் சோயா சங்க்ஸை வந்துட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க, ஹாட் வாட்டர் போட்டுட்டு. ஸோ அது நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி. ஸோ அதை நம்ம கிரைண்ட் பண்ணாலே நல்லா உதிரியாக வந்துடும். தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க. அண்ட் அதோடு வந்து சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பொடியாக இருக்கணும். அதுக்கப்புறமா பேனில் ஆயில் போட்டுட்டு நம்ம கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, என்னெல்லாம் இருக்கோ. அதுக்கப்புறம் ஆனியனு, க்ரீன் சில்லிஸ் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த ஆனியனோட ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்குவோங்க. நல்லா சூப்பராக சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ அண்ட் தென் நான் சோம்பு போட மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கோங்க, யாரும் என்னை திட்டாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பவுடர் ஐட்டம்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு வெறும் ரெட் சில்லி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர் அண்ட் சிக்கன் 65 மசாலா பவுடர். இது ரெண்டுமே எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 2 பேருக்குன்றதுனால ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ இது வந்து அப்படியே சிக்கன் கிரேவி டேஸ்ட்லேயே இருக்கும். லைக் நம்ம வெஜ் சிக்கன் வந்து கீமா பண்ணி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வெஜ்ஜில் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆகி சாட்டே பண்ணிவிட்டு ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த சோயா இதை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் நமக்கு ஒரு எக் பொடி மாஸ் மாதிரி கிடைக்கும் இது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் வந்துட்டு வேகணும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் நார்மலாக இது ஆக்சுவலி ஹெல்த்தி ஃபுட், ப்ரோட்டீன் கிடைக்கும் வெஜிடேரியன்ஸில். டயட் ஃபுட்டுக்குமே வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஸோ அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிட்டோம்னா சூப்பர் எம்மியான கீமா ரெடி.